நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்புனித செயலை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மூமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, சங்கையான ரமலான் மாதத்தினுடைய 2வது வார ஹுத்பாவிலே நாங்கள் எல்லாம் இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றோம். நல்ல பல செய்திகளை ஹுத்பாவினூடாக கேட்டு எமது வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இங்கு உட்கார்ந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு 4 விடயங்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவைகளிலிருந்து எங்களுக்கு விளக்கமும் எமது வாழ்வில் சில மாற்றங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஏனென்றால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டாலே தவிர அல்லாஹு தஆலா தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய நிலைகளை மாற்ற மாட்டான் நாங்கள் மாறாதவரை என்ற கருத்துப்படையுள்ள வசனம்தான் இந்த குர்ஆனுடைய வசனம். எனவே எங்களுக்குள்ளே மாற்றங்கள் வர வேண்டும். ஆன்மீக வாழ்வில் இஸ்லாத்தை ஏற்று வாழுகின்ற நாம் எம்மிடத்திலே அல்லாஹ் ரசூல் சொன்ன கட்டளைகள் எப்படியாவது வர வேண்டும். இந்த துனியாவுடைய ஆசா பாசங்களுக்கும் மனோ இச்சைகளுக்கும் கட்டுப்படாமல், ஷைத்தானுக்கு வழிபடாமல் என்னுடைய வாழ்வு இஸ்லாத்தை நோக்கியதாக, அல்லாஹ்வுடைய அருளை அடையக்கூடியதாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் எண்ணம் கொள்வது கட்டாய தேவை. இல்லையானால் எங்களை எளிதில் ஷைத்தான் கெடுத்து அதல பாதாளத்தில் தள்ளிவிடுவான். எனவேதான் நாங்கள் எல்லாம் புத்திசாலிகள். உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு பணம் உழைக்க வேண்டும், எவ்வாறு வாகனங்கள் கட்டடங்களை நாம் சேகரித்து கொள்ள முடியும் என்கின்ற சிந்தனைகள் எம்மிடத்திலே நிறைவாக இருக்கிறது. அதே போன்றுதான் நல்லமல்களிலே நான் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய இறுதி முடிவுக்கு நல்லொரு வாய்ப்பாக அமையும். அந்த முடிவு நல்லதாக இருந்தால்தான் நான் அல்லாஹ்விடத்திலே போய் ஜெயம் பெறலாம். நான் வெறுமனே இந்த உலகத்திலே நடமாடுகின்ற ஒரு நடைப்பணம் அல்ல, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அல்லாஹ் நாடி என்னை இந்த உலகத்திலே பிறக்க வைத்தான், வாழ வைத்திருக்கிறான். அவனுடைய சட்டம் இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும். அவனுடைய தீனை இந்த உலகத்திலே ஏதொரு வகையிலே நிலைநாட்ட வேண்டும். ஆக குறைந்தது நாம் அதாவது அல்லாஹ் ரசூல் சொல்லுகின்ற கட்டளைகளை ஏற்றி நடக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு எம்மிடத்திலே இருந்தாக வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதத்தையும் ஆணிடத்திலேயும் பெண்ணிடத்திலேயும் இருக்க வேண்டிய சிந்தனை. உலக கஷ்டங்கள் எங்களுக்கு விளங்குகின்றன, அதனால் மறண்டு விரண்டு விடாமல் உலக கஷ்டங்கள், சிரமங்கள், சிலவேளை உலகத்துடைய செழிப்புக்கள், செல்வ பொதிப்புக்கள், இவைகளெல்லாம் எங்களை மறுதளித்துவிடும், ஏமாற்றிவிடும். அதனால தான் அல்லாஹ் வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே ஏமாறாமல் இருப்பதற்கு எங்களுடைய எண்ணமும் எங்களுடைய வாழ்வும் இறை சிந்தனையோடு இருப்பதற்கான
நல்ல பல உபதேசங்களை சொல்லுகின்ற ஒரு இடம்தான் இந்த மெம்பர். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார், வதக்கிர், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இன்ன திக்ரா தன்பவுல் மோமினீன், நிச்சயமாக பிரயோசனம் அளிக்கும் உபதேசம் செய்வது என்பது அது சடங்கு சம்பிரதாயம் அல்ல. ஏதோ வெள்ளிக்கிழமைகளிலே சேருகின்ற நமக்கு 4 விடயத்தை பேசிவிட்டு செல்வார்கள், அது வலிமையாக நடைபெறுகின்ற ஒன்றுதான் என்று நாம் எளிதாக எண்ணிவிடக்கூடாது. அது தப்பு எண்ணம். எனவே குர்ஆன் சொல்லுகிறது, நபியை உபதேசம் செய்யுங்கள். நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்கள் உள்ளங்களிலே என்ன விடயங்கள் விதைக்கப்பட வேண்டும், உள்ளங்களிலே குடிகொள்ளுகின்ற மோசமான எண்ணப்பாடுகள், பாவகாரியங்களுக்குரிய தடைகள், அவைகளை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகள் என்னென்ன என்பதை சங்கை மிகு உலமாக்கள் சொல்லித்தரக்கூடிய வைத்தியர்கள் என்பதை அறிஞர் பெருமக்கள் அத்திப்பா உல் குலூப், உள்ளங்களுடைய வைத்தியர்கள் உலமாக்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹுடைய கட்டளைகளை, ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உலமாக்களினால் இந்த குத்துபா தான். எனவே உபதேசங்கள் என்றும் கெட்டுப்போவதில்லை. அது ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று நாம் அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கட்டளைகளை ஏற்று தொழுகைக்கு நேர காலத்தோடு விரைந்து வந்து நோன்பையும் நோட்கின்றோம் என்றால் எங்களிடத்திலே ஆன்மீக அறிவு ஏதோ ஒரு வகையிலே படித்தரம் வளர்ந்திருக்கிறது. ஆன்மீக வளர்ச்சி மறுமைக்கு வெற்றியை தரும், இன்மையில் நிச்சயமாக நிம்மதியை தரும். அந்த நிம்மதி பெருமூச்சை விடுகின்றவர்கள் மாஷா அல்லாஹ் உலகத்திலே அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஆன்மீகத்தோடு இணைந்து இஸ்லாம் சொல்லுகின்ற வாழ்க்கை வழிமுறைகளோடு ஒட்டிணைந்து வாழ்கின்ற போது இந்த உலக வாழ்வு அவருக்கு கஷ்டமாக சிரமமாக இருக்காது, மறுமை வாழ்வு வெற்றிகரமானதாக ஆகிவிடும். ஏன், இந்த உலகம் அழியக்கூடியது. இன்னத்தாரல் ஆகிரத்த லஹியல் ஹயவான், மறுமை என்பதுதான் நிரந்தரமான உயிருள்ளது. இது செத்து மடியக்கூடிய உலகத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன மாற்றங்கள்! சென்ற வருடம் இருந்த விடயங்கள் இந்த வருடம் இல்லை. சென்ற வருடம் எங்களோடு இருந்து நோன்பு நோற்றவர்கள் இப்போது இல்லை. ஆரம்ப நோன்பு நோற்றவர்கள் இந்த 8வது 9வது நோன்புகளை நோக்கக்கூடிய வாய்ப்பில்லாமல் கபருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல மாற்றங்கள், 1 2 அல்ல. இந்த மாற்றங்கள் செல்வதை அவதானிக்கின்ற நாம் எம்மையும் அந்த மாற்றத்துக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டு ஒரு நல்ல நிலைமையை அடைய வேண்டும். ஆன்மீக வெற்றி தான் இந்த உலகத்தினுடைய வெற்றி. உலக வெற்றி அழிந்துவிடும், அது சென்றுவிடும். அதனை மக்கள் ஏமாந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் எங்களிடத்திலே இருக்கின்ற ஒரு பாரிய நஷ்டமாகும். எனவே அல்லாஹ் ரசூலுக்கு எப்போது நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோமோ, அமையத்து எல்லா ஒரு ரசூல, எவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருக்கு வழிபட்டு நடக்கிறாரோ, அமையத்து எல்லா ஒரு ரசூல மௌலாயிக்க மஅல்லதீன, அவர்கள் சிலர்களோடு இருப்பார்கள். அந்த சிலர்கள் யார் தெரியுமா? அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறார். அருள் புரியப்பட்டவர்களோடு நாம் இருக்கிறார். மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், சித்திகீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீங்கள், இவர்களை விடவுமா? இவர்கள் எவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்திருப்பார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள். இப்படிப்பட்டவர்களோடு அருள் பாலிக்கப்படுகின்ற நிலைமை எமக்கு ஏற்படும். எப்போதும் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, ரசூலுக்கு, தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அதைத்தான் ஆன்மீக வாழ்வு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா
எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. நாங்கள் சங்கையான ரமலானுடைய மாதத்திலே அதுவும் ஒரு 10 ஒரு 3 பகுதியை கழித்து விடுகின்ற ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். இன்னும் 2 பகுதிகள் மாத்திரம் எங்களிடத்திலே எஞ்சி இருக்கின்றன. இவைகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு மூமினுடைய உள்ளத்திலே தான் அந்த பயன்படுத்தக்கூடிய அறிவிலிக்கும். நேர முகாமைத்துவம் மிகவும் முக்கியமானது. ரமலானுடைய காலத்திலே 11 மாதங்கள் மனிதன் உழைக்கின்றான், உண்ணுகின்றான், அனுபவிக்கின்றான், போகம் அணிவிக்கின்றான், இப்படியெல்லாம் ஆசைகளை நிறைவேற்றுகின்றான். ஒரு மாதம் அல்லாஹுக்காக நோன்பு நோற்று வேலை பழுக்களை கொஞ்சம் முன்னா பின்னாக்கி இரவு நேர தொழுகைக்காக தயார் செய்து எம்மை நாம் பலப்படுத்திக் கொள்வது கட்டாய காலத்தின் தேவை. 11 மாதமும் உழைத்தோம். அதே உழைப்பை சங்கையான ரமலானிலேயும் நான் மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுத்தால் மனிதன் பலவீனமாகி விடுவார். ஏன்? குலிக்கல் இன்சானுல்லா ஈபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார். உடலியல் கூறுகள், அவனுக்கு வியாதிகள், எண்ணப்பாட்டில் ஏற்படுகின்ற குறைகள், ஒவ்வொரு வகையான பௌதிக சிரமங்கள் இவனுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவேதான் நாம் இருக்கின்ற காலத்திலே, வாழுகின்ற காலத்திலே அல்லாஹ் எமக்கு அருளிய அந்த நல்ல விடயங்களை வைத்து நாம் முன்னேறுவதற்கு முயற்சிகள் செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரமலான் எங்களை குடம்போடுவதற்கு வந்த ஒரு மாதம். இந்த ஒரு மாதத்திலே நாம் ஏனைய காலத்திலே சிரமப்படுவது போன்று இந்த காலத்திலேயும் நோன்பை பிடித்து கொண்டு 8 மணித்தியால தொடர் வேலையில் ஈடுபட்டு எம்மை நாம் வருத்தி கொண்டால் நோம்பு பிடிக்க மாட்டோம். என்னால் நோம்பு பிடிக்க முடியாது, நான் எப்படி உழைப்பது, எப்படி நோம்பு பிடிப்பது? இது மனிதனுடைய கேள்வி. அதற்குத்தான் நாம் நேரங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், காலங்களை சீர் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அறிஞர் பெருமக்கள் கேட்ட துஆ, எங்களை ஆரோக்கியமானவர்களாக வாழ வைத்து விடு ரமலானிலே. ரமலானுடைய காலத்தையும் சீரான ஒரு நிலையானதாக ஆக்கிவிடு. பயங்கரவாதம், நோய்கள், ஒவ்வொரு நெருக்கடிகளை இந்த சமுதாயத்தினர்களாக நாம் சந்தித்திருக்கிறோம். தொழுவதற்கு வாய்ப்பில்லாத காலம் சென்ற காலங்களிலே, ரமலானிலே நோம்பு பிடிக்க முடியாத சில சிரமங்கள், பயங்கரவாதங்கள், இப்படியெல்லாம் இருந்தால் இந்த மாதத்தினுடைய உச்ச பயனை அடைய முடியாது. இந்த மாதத்துடைய உச்ச பயனை அடைவதற்கு நாமும் ஹெல்த்தியாக இருக்க வேண்டும். கால நிலைமை சூழல்களும் பொருத்தப்பாடாக இருக்க வேண்டும். அப்பதான் அமல்களை தடையில்லாமல் செய்து கொள்ள முடியும். ஏன்? இது மௌசிமுல் இபாதத், இது ஒரு சீசன் காலம். இபாதத் புரிவதற்குரிய ஒரு சீசன் காலம், எம்மை புடம் போடுவதற்குரிய ஒரு மாபெரும் ஒரு சக்தி மிக்க ஒரு வல்லமை மிக்க ஒரு மாதம். நப்ஸ் என்கின்ற பரம விரோதியோடு போராடி வெல்லுகின்ற காலம். நோன்பு பாரிய ஒரு ஜுன்னத்தாக நரகத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கின்ற ஒரு கீடயம் மாதிரி ஷைத்தானோடு போராடி வெல்லுகின்ற ஒரு சாதனம்தான் நாங்கள் நோட்கின்ற நோன்பு என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். நோன்பை பிடித்து கொண்டால் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளே ஒரு இரகசியம் இது. கெடுதிகளை சிந்திக்க வாய்ப்பில்லை. அடிக்க வந்தாலும் நான் ஒரு நோன்பாடி, என்னை விட்டுவிடு என்று சரணடைகின்ற ஒரு நிலைமை, ஏழையுடைய பசியை உணர்கின்ற ஒரு தன்மை, மனிதனுடைய உணவுகளினால் அவன் உட்கொள்ளுகின்ற பதார்த்தங்களினால் அவனுடைய உள்ளத்தில் அதிகரிக்கின்ற, உடம்பில் அதிகரிக்கின்ற காம உணர்வுகளை அடித்து நுறுக்கி ஒரு மட்டத்திற்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சாதனம்தான் நோன்பு. உங்களிடத்திலே பண வசதி இல்லையானால், வெவ்வேறு பௌதிக பணங்கள் இல்லையானால் திருமணம் முடிப்பதற்கு நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே உள்ளத்தோடு போராடி வெல்லுகின்ற ஒரு சாதனமாக நோன்பை அல்லாஹ் தருகின்றான்.
நோன்பை பிடித்து விட்டு நாம் இன்னும் திருந்தவில்லையானால், எத்தனை வருட நோன்புகளை நாம் பிடித்திருக்கிறோம், மாஷா அல்லாஹ், இன்னும் ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வரவில்லையானால், எங்களுடைய தக்குவா கொஞ்சமாவது கூடிக்கொண்டு வரவில்லையானால் அது வெறும் ஒரு புஷ்வானமாக ஆகிவிடும். நஊது பில்லாஹி மின்ஹா. குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறது. வகதின்னா இலா மா அமிலு மின் அமலின் வஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. கியாமத் நாளையிலே அதிகமான அமல்கள் செய்து வருவார்கள், நோன்பு பிடித்திருப்பார்கள், பல வருட காலமாக நோன்பு பிடித்திருப்பார்கள், பல வெவ்வேறு அமல்களை செய்திருப்பார்கள். ஆனால் கியாமத் நாளையிலே அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அது காற்றில் பறக்கின்ற சருகாக மாறிவிடும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சகோதரர்களே, வெறுமனே ஒரு சக்தி இல்லாத, நூறானியத் என்கின்ற ஒளி இல்லாத, ரூஹானியத் என்கின்ற உயிரூட்டம் இல்லாத இபாதத்தை செய்து வெறுங்கையோடு நாளை கியாமத் நாளையிலே நாம் மாறுகின்றோம் என்றால் அதை விட துரதிஷ்டம் இருக்கின்றதா? அதனால தான் இந்த ஹுதுபாக்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. நாங்கள் பிடிக்கின்ற நோன்பை கொண்டு நாம் ஒரு அடைவு மட்டத்துக்குள் வர வேண்டும். அந்த நோன்பு எங்களை நிலைப்பாட்டுக்குள் ஆக்க வேண்டும். அந்த நோன்பு ஷைத்தானோடு போராடி வெல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு உருவாக்க வேண்டும். அந்த நோன்பு நப்சன் என்ற அதி பரம விரோதியோடு அதோடு போராடி வெற்றி அடைய வேண்டும். இந்த உலகத்துடைய ஆசா பாசங்களை குறைத்து தக்குவா என்ற இறையச்சம் உள்ளத்தில் இருத்தப்பட வேண்டும். இவைகள் கொஞ்சமாவது திருத்த நிலைக்கு வந்துவிட்டதா? எவ்வளவு நிலைமையில் இருக்கின்றோம்? தலைமுடிகள் அப்படியே நரைத்து செல்கின்றன, வாலிபம் அப்படியே முதிய வயதை எட்டி பார்த்து அதை கடக்கின்ற ஒரு நிலைமை. இப்படியெல்லாம் இருக்கின்ற போது ஏன் என்னுடைய நோன்பு என்னை சமப்படுத்தவில்லை, ஒரு சமநிலைக்கு கொண்டு வரவில்லை? நான் பிடித்த நோன்புடைய முடிவு என்ன? நான் ஓதிய குர்ஆனுடைய முடிவு என்ன? நான் தொழுகையுடைய உயிரூட்டம் என்ன? ஒன்றுமில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கவும். கொஞ்சம் நாம் அந்த அமல்களோடு நோட்டமிட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய அமலுக்கும் என்னுடைய திருத்தத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது? என்னை ஒரு முழு மனிதனாக ஆன்மீகத்துக்குள்ளே நுழைப்பதற்கு என்னுடைய தொழுகை என்னை ஆளாக்கிவிட்டதா? என்னுடைய நோன்பு என்னை ஒரு நிலைப்படுத்தி விட்டதா? அதையும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, எல்லோரும் கூட்டத்தோடு கோவிந்தா என்று சொல்லுவார்கள். எல்லோரும் நோன்பு பிடிக்கிறார்கள், நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம். எல்லோரும் தொழுகின்றார்கள், நாங்களும் தொழுகின்றோம். எல்லோரும் துவா கேட்கிறார்கள், நாங்களும் துவா கேட்கிறோம். எல்லோரும் திக்ர் செய்கிறார்கள், நாங்களும் திக்ர் செய்கிறோம். என்ன அர்த்தம்? நாம் செய்த திக்ர் மனதிலே கொஞ்சமாவது நிம்மதியை தரவில்லையானால், ஆறுதலை தரவில்லையானால் அது திக்ர் அல்ல. அது வெறும் வாய் பிராட்டல். அது கண்ணொன்று பார்க்க, உள்ளம் ஒன்று சிந்திக்க, வாயொன்றை சொல்லுகின்றது. அது உயிரூட்டமான யதார்த்தமான கல்வி திக்ரே, கல்வி அல்ல, உள்ளத்தால் செய்யப்பட்ட திக்ர் அல்ல. இவைகளை நாம் கொஞ்சமாவது யோசிப்பதில்லையா? எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் பசியோடு பட்டணி இருந்து தாகித்திருந்து இச்சைகளை கட்டுப்படுத்தி இந்த நோன்பை பிடிக்கிறோம். அந்த நோன்பினுடைய யதார்த்தம், அதனுடைய அகமியம், அதனுடைய ரூஹானியத் எங்களிடத்திலே வரக்கூடாதா? அதை கொஞ்சம் சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வந்துவிட்டால் நாம் இந்த உலகத்திலே வாழ்வது நிம்மதியாக இருக்கும். எந்த புட்பூண்டுகளுக்கும், எந்த பிராணிகளுக்கும், எந்த படைப்பினங்களுக்கும், எந்த உயிரினங்களுக்கும், எந்த மனிதனுக்கும் எம்மால் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்? நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமை, நான் ஒரு ஹலீஃபா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. எனக்கு தரப்பட்ட பொறுப்பு நிறைய இருக்கிறது. நான் சாந்தமாக, அமைதியாக, நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழிகளை இபாதத்தினூடாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். நான் அடிபணிந்து விட்டேன், நான் சரணடைந்து விட்டேன், நான் ஒரு முஸ்லிம் என்ற ஒரு நிலைமையிலே வாழலாம். முஸ்லிம் என்றால் அடிபணிந்து சரணடைந்து வாழ்பவனுக்குத்தான் பெயர் முஸ்லிம். இந்த யதார்த்தங்களை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த ரமலானுடைய காலம் மாஷா அல்லாஹ் அமல்களை கூடுதலாக செய்ய வேண்டும். உலக விவகாரங்களுக்கு கொஞ்சம் நேர காலங்களை ஒதுக்கிவிட்டு அதிக நேரம்
இபாதத்தில் ஈடுபட வேண்டும். வெவ்வேறு காலங்களிலே இரவு நேர தொழுகைகளை தொழுங்கள் என்று இஸ்லாம் பணிக்கவில்லை. அதிலும் நோன்பு என்பது அதற்கு ஒரு இணைச்சி வேணும், உள்ளத்திலே உடலிலே ஒரு பலம் வேணும். அதற்காக தான் வெறுமனே ஆன்மீகம் என்று இஸ்லாம் சொல்லிவிட்டு சகர் செய்யாமல் நோன்பு பிடிங்கள் என்று சொல்லவில்லை. நீ சாப்பிட்டு விட்டு நோன்பு பிடிக்கும். நீ சாப்பிடுகின்ற சகர் சாப்பாடு ஒரு பகல் காலை உணவுக்கு தேவையான அளவு நீ சாப்பிடுகிறாய். நோன்பை வாங்கு சொன்ன உடனேயே துற. இதைத்தான் இயற்கைக்கு ஏற்ற இஸ்லாம் என்று சொல்வது. இயற்கைக்கு மாற்றமான கருத்துக்களை இஸ்லாம் ஒருபோதும் எங்கும் கூறாது. நோன்பை அவசரமாக திறந்துகொள் வாங்க சொல்லுகின்ற அந்த நேரத்திலேயே ஆங்காங்கே வேலை அலுவல்களில் ஈடுபடாமல் வாங்க சொல்லுகிறது இது நோன்பு துறக்கின்ற நேரம் என்று ஓடோடி வந்து நோன்பை துற. இப்படியான இணைகளை கூட்டி தருகின்ற அமைப்புகளுடையதான் இந்த ரமலானுடைய நோன்பிருக்கிறது. சில வேளை மனிதனுக்கு அசௌகரியம் ஏற்படலாம். கால சூழல், நிலைமைகள், மருத்துவவாதிகள், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து நோன்பு திறந்து சற்று ஓரிரு மணித்தியாலத்துக்கு பின்னால் இரவு நேர தொழுகை, மாஷா அல்லாஹ், கியாமுல் லைல், இஷாவுக்கு பின்னால் இருந்து சுபஹுடைய தொழுகை வரைக்கும் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையும் கியாமுல் லைல், இரவில் நின்று வணங்குதல். அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான தொழுகை இரவு நேரங்களிலே தொழுகின்ற தொழுகை. அதிலும் விசேடமான தொழுகை நீண்ட நேரம் நிலையில் நின்று கொண்டு ஓதிக்கொண்டு தொழுகின்ற தொழுகை. ஒரு ஆசை வருவதில்லையா? ஒரு உணர்வு வருவதில்லையா? இவ்வளவெல்லாம் சக்திகளை பிரமிக்கத்தக்க வைராக்கியங்களை தப்பு இணைக்கி தந்திருக்கிறான். இந்த சக்தியை, இந்த பிரமிக்கத்தக்க விடயங்களை கொண்டும் என் ரப்புக்கு நான் குர்பானி செய்யக்கூடாதா? என் ரப்பு பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் என்னுடைய ஹார்ட்டை எந்த விதமான சிரமம் இல்லாமல் இப்படி வேலை செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றானே. ஒரு ஃபேன் திருவதற்கு மின்சாரம் தேவை, ஜெனரேட்டர் வேலை செய்வதற்கு பெட்ரோல் ஆயில் தேவை, ஒரு வாகனம் ஓடுவதற்கு அப்படி பியூவல் தேவை. எங்களுடைய உள்ளம் கல்பு இப்படி 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 வேலை செய்வதற்கு என்ன 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 கரண்ட் கொடுத்திருக்கிறோம், என்ன சக்தி கொடுத்திருக்கிறோம்? இது யாருடைய வல்லமை? லதீஃபத்துன் ரப்பானியா, அல்லாஹ் சார்ந்த ஒரு உதவி உத்தரவாதம் தான். இந்த அசைவுக்கு, இந்த உடலியல் கூறுகளுடைய நடவடிக்கைகளுக்கு இந்த உடலை ரப்புக்கு பயன்படுத்தாமல் உலக இன்பங்களுக்காக, அழிந்து போகின்ற பட்டம் பதவிகளுக்காக, அழிந்து போகின்ற சொத்து சுகங்களுக்காக எங்களை நாம் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. இது நியாயம்தானா? இந்த நியாயத்தை நிரூபிக்கத்தான் இந்த இடத்திலே கொத்துபாவுக்கு நாம் வருகிறோம். எனவே இந்த மௌசிமுல் இபாதத் சீசன் காலம், இதை நாம் பயன்படுத்தி நம்மை நாம் ஆளாக்கி கொண்டால் அல்லாஹ் இதர காலத்திலேயும் இபாதத்திலே ஒரு ஆசை உணர்வை தருவார். ஒருவனை வந்து பள்ளிக்குள் தொழுவொன்று இஸ்லாம் சொல்லவில்லை, ஒதுச்சி இது கொண்டு வா, ஃப்ரெஷ்ஷாக கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணின உடனே ரீஃப்ரெஷ், ஒரு ஆட்ட அசைவோடை கொடுத்துகின்ற போதுதான் அந்த கம்ப்யூட்டர் ஒழுங்காக வேலை செய்யும். அது மாதிரி ஒரு ரீஃப்ரெஷ் தான் நான் செய்து கொண்டு வருகின்ற பொது எங்களை ஒரு ஃப்ரெஷ்ஷான நிலைமையில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று தொழுகின்ற ஒரு தொழுகையாக நாம் எம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். வெறுமனே எல்லோரும் குனிந்து நிமிர்ந்து சுஜூது செய்து எழுப்புகிறார்கள், நானும் கூட்டத்தோடு கோவிந்தா என்று சொன்னால் அர்த்தமற்றதாக ஆகிவிடும். எனவே நாம் செய்கின்ற இபாதத்து அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குரிய அடையாளத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். அது என்ன தெரியுமா? இன்னும் ஒரு இபாதத்தை பிறக்க வைக்கும், தொடர்ச்சியாக அந்த அமலை வைத்துக் கொள்ள வாய்ப்பு கொடுக்கும். இதுதான் நாம் செய்த இபாதத்து அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குரிய அடையாளம். இன்றும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், நான் அல்லாஹ்வுக்கு இபாதத்தை செய்கிறேன் என்றால் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்றதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் பல இபாதத்துக்களை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு வாய்ப்பளிக்கும். அதுதான் எங்களுடைய இபாதத் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குரிய அடையாளம். இதை அறிஞர் பெருமக்கள் அழகாக அனுபவ ரீதியாக சொன்ன உண்மை. எனவே நாம்
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆன்மீகம் என்பது தோல்விக்கல்ல, ஆன்மீகம் தான் வெற்றி. இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், இறுதி முடிவு சிறப்பாக அமைய வேண்டும், அதுதான் வெற்றி. வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு தக்வா என்ற இறையச்சத்துக்குத்தான். இதெல்லாம் குர்ஆன் சொல்லுகின்ற, ஹதீஸ் சொல்லுகின்ற உண்மை. உலகம் வரும் போகும், உலக கவர்ச்சிகள் கண்முன்னே வந்து நிற்கும். இந்த ரமலானிலே நப்சோடு போராடி வென்ற நமக்கு உலகம் பெரிதல்ல, அவைகளை நம்முடைய காலடிகளில் வைக்கலாம். ஆசா பாசம், கட்டிடங்கள், சொத்து சுகங்கள், இவைகள் எல்லாம் பெரிதல்ல. என்னுடைய ரப்பு என்னுடைய முன்னிலையிலே, அவனுடைய முன்னிலையிலே நான் ஒரு சிறந்த ஒரு நல்லடியானாக மாற வேண்டும். என்னுடைய ஆன்மீகம் எனக்கு தரப்பட்ட ஹிதாயத் என்ற நேர்வழி இதுதான் பெரியது என்பதை நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கையானவர்களே, ரமலானுடைய மாதம் சாதாரண மாதம் அல்ல. நல்லவர்களை கூடுதலாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை, வசதியை அல்லாஹ் எமக்கு வாழ்நாளிலே மீண்டும் ஒரு முறை தந்திருக்கிறார். கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 9 ரமதானை சந்தித்தார்கள். நாம் எத்தனை 9 ரமதானை சந்தித்திருக்கிறோம்? எவ்வளவு படிப்பினைகள் எங்களிடத்திலே வர வேண்டும், எவ்வளவு மாற்றங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும். குடும்பம் அமைதியாகிவிடும், ஊர் அமைதியாகிவிடும், நாடு அமைதியாகிவிடும். புட்பூண்டுகள், தாவரங்கள், ஏனைய விசஜந்துக்கள், ஊர்வினைகள், பறவைகள் நிம்மதியாக வாழும். எங்களால் நாம் செய்கின்ற அநீதி, நாம் செய்கின்ற அட்டகாசம், நாம் செய்கின்ற குரோதம், நாம் செய்கின்ற விரோதம் தான் இந்த பூமியிலே மழை பொழியாமல் இருப்பதற்கு காரணம் என்று மிருகங்கள் குறை கூறுகின்றதாக இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் நிம்மதியாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக செய்துவிட்டால் உலகமே சீரடைந்துவிடும். ஒரு குறுகிய கம்மின் பியத்தின் கலீலத்தில் கலபத் பியத்தன் கதீரத்தன் பீதில்லா, கொஞ்சம் கூட்டம் செய்கின்ற நல்லமல்கள் அது பெரிய ஒரு கூட்டத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும், வெற்றியை கொடுத்துவிடும். ஒரு ஆணுடைய வாதம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள் எப்போதும் இருக்கும். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நம்பிக்கை இழந்து வாழ வேண்டாம். நான் கெட்டவனாக ஆகிவிட்டேன், நான் மோசடி செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், அல்லாஹ்வுடைய அருள் எங்கே கிடைக்க போகிறது? தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிகும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். உங்களுடைய நப்சு, உங்களுடைய உள்ளங்களை கெடுதியில் பாவித்த மக்களே, அடியார்களே, நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருள் சமீபமானது.